ஆற்றலும் அங்கே இருந்தது, செய்வது. ஆகவே மகரிஷி இப்போ தெளிவான விடைக்கு வந்துட்டாங்க. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். அன்பர்களே, மகரிஷியினுடைய தத்துவத்தில் எது முத்தாய்ப்பாக வருவது, எது புதிது, எது ஒரு எக்ஸ்ட்ராடினரி என்று சொல்லுவோமே, எது அசாதாரணமானது என்று யாரும் கேட்டால் இந்த 2 வரிகள் தான். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். அவர் ஆரம்பிச்சது இறைவெளி, அந்த சென்டென்ஸ் முடியும் போது துகளாயிருச்சு. இப்போ அந்த துகள், அந்த இறை துகள் சேர்ந்து விண்ணாகி பஞ்சபூதங்களாகி, அப்புறம் பஞ்சபூதங்கள் சேர்ந்து பலவிதமான அணுக்களாக பேரணுக்களாக மாறி அது சேர்ந்துதான் இந்த உடல். இப்ப லிங்க் பண்ணிட்டாரு பாருங்க, பெருவெளியையும் மனிதனையும் லிங்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த லிங்க் தான் முன்ன இல்லாம இருந்தது. பிரம்மம் என்று சொன்னவர்கள் பிரம்மத்துக்கும் எனக்கு என்ன லிங்க் அதை கொடுக்கல. இப்ப இவர் லிங்க் கொடுத்துட்டாரு. இதுதான் மகரிஷியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இதைத்தான் அவர் ஒரு பாடல்ல மண்ணான இவ்வரிய என்று தொடங்கும் பாடல்ல 2வது ஸ்டென்ஸால சொல்லுவார்கள். சின்னம் சிறு சிறு செல்கள் சேர்ந்து இணைந்து ஒத்துழைத்து சிந்தனைக்கு எட்டா சிறப்பான செயல்கள் சிறப்பு உடலில் நிகழ்த்துவன. சின்னம் சிறு சிறு செல்கள் சேர்ந்து இணைந்து ஒத்துழைத்து உருவான இந்த உடல் எப்படி மூலவிந்து நாதத்தால் இந்த உடல் இந்த உடல் குறிப்பிட்ட ஒரு உடல் எடுத்துக்கிட்டோம்னா அது எங்க இருந்து வருது? மூலவிந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால் அப்படியே பெருகுது. முற்றறிவன் திருவருளால் அந்த அறிவு, அந்த பெருவெளி அங்க செயல்படுது. அறிவால் அப்படியே விரியுது. எப்படி விரியுது? சொல்லறிய மறைபொருளாய் தொடர்ந்து வரும் வினைக்கு ஏற்ப. சொல்லறிய மறைபொருளாய் தொடர்ந்து வரும் வினைக்கு ஏற்ப. அந்த தொடருங்கிறது என்ன? வினை தொடராக வருகிறது. அப்பா அம்மாவுக்கு வந்தது, அவங்க அப்பா அம்மாட்ட இருந்து வந்த வினைகள் தொடர்ந்து அப்படியே வந்துகிட்டு இருக்கு. சொல்லறிய மறைபொருளாய் தொடர்ந்து வரும் வினைக்கு ஏற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால். மறுபடியும் அந்த பெருவெளியை கொண்டு வர பாருங்க. அதனுடைய அறிவால், அது நமக்கு கொடுத்திருக்கிற அறிவால் ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அடைந்து விட்டேன் மண்ணுலகை அன்னை கருப்பை விடுத்து. ஆக நான் ஆரம்பிச்சது பெருவெளியில் ஆரம்பித்தேன். இங்க குதித்தது, மண்ணில் குதித்தது அன்னை கருப்பை விடுத்து என்ற ஒரு தொடர் நிகழ்ச்சியை மகரிஷி சொல்லுகிறார் அல்லவா? இது ஒரு மகத்தான ஒரு செய்தி. ஆக மகரிஷி, வேதாத்திரி மகரிஷி, அவர் ஒரு சாதாரண ஒரு மகானாக கூட கருதக்கூடாது. எக்ஸ்ட்ராடினரி என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு முன்பாக இருந்த கேள்விகளுக்கெல்லாம் இடையாக எவ்வளவு தெளிவா இருக்காரு பாருங்க. பெருவெளியில் ஆரம்பித்து அது துகளாகி, இறை துகள்களாகி, பஞ்சபூதங்களாகி, அணுக்கள் பேரணுக்களாகி, அதிலிருந்து இந்த உடலாகி, இந்த உடல் எப்படி வளருது? இதை கட்டுறது யாரு? வினை பயன்தான். வினைகள் தான் இதை கட்டுது. வினை கட்டி கடைசியாக இந்த மண்ணுல இருக்கு நான் வருகிறேன் என்று என்னையும் பெருவெளியையும் இணைத்த பெருமை மகரிஷியை சாரும்.
இப்போ ஒரு நிமிஷம் நீங்க உங்க உடலை பாருங்க, அந்த பெருவெளியாகிய தெய்வமே தான் உங்க மூக்கு. அன்னைக்கு இருந்த இடைவெளி தான் இப்ப என்னுடைய மூக்காக வந்திருக்கிறது. அப்ப நான் எங்க இருந்திருக்கிறேன் பாருங்க. ஒரு காலகட்டத்துல இறைவனாகவே இருந்திருக்கிறேன். இந்த பெருமையை விட நமக்கு வேற என்ன பெருமை வேண்டும்? ஒரு காலகட்டத்துல என் கையில இருக்கிற நகம் கூட ஒரு காலகட்டத்துல இறைவெளியில, அந்த பெருவெளியில இருந்து வந்த ஒரு சின்ன ஒரு பஞ்சபூதத்துல ஒண்ணுதான் என்னுடைய நகம் கூட. ஆக இந்த உடல் முழுவதுமாகவே ஒரு காலகட்டத்தில் இறைவனாக இருந்தது, பெருவெளியாக இருந்தது என்ற மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நம்மில் தோன்ற வேண்டும். ஆக மகரிஷி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து இந்த உடலை இயக்குகிற உள்ளாக இருக்கிற மனம், அப்ப மனம் எங்கிருந்து வந்தது அதையும் சொல்றாரு. இந்த பெருவெளி துகளாக மாறி விண்ணாக மாறும்போது விண்ணின் சுழற்சியால் ஏற்படுகிற ஒரு அலை, அந்த அலைதான் நமக்குள்ளாக மனமாக வருகிறது. ஆக இது ஒரு பாடல்ல சொல்வார், மனம் எனும் புதினம் அது சீவகாந்த அலைதான். ஆக அன்பர்களே, இந்த அடுத்து நீங்கள் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டியது, ஒரு வேதாத்திரியன் எப்போதும் நினைவில் வைக்க வேண்டிய பொருள் என்னவென்றால், இந்த ஒரு பாடல் ஒரு 2 நாள் 10 பேர் செஞ்சா போதும். சின்னம் சிறு சிறு செல்கள்ல சேர்ந்து அதில் ஆரம்பிச்சு அன்னை கருப்பை விடுத்து அடைந்து விட்டேன் மண்ணுலகை. வந்துட்டேன், மனுஷனாக வந்தாச்சு, ஒரு ஜீவனாக வந்தாச்சு. வந்த உடனே மகரிஷி, நம்ம சாதாரணமாக நினைப்போம், ஆனா மகரிஷி வந்த உடனே ஒரு நன்றி சொல்றாரு. நம்ம கடைசியாக கொண்டு வந்த தாய் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்வாரு. அதுதான் அவருடைய ஒரு சிறப்பு. அன்னை கருப்பை விடுத்துன்னு போட்டுட்டு கடைசியில நான் வந்து குதிச்சது அன்னை கருப்பின் மூலமாக. ஆக அந்த அன்னைக்கு ஒரு நன்றி. அல்ல, எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு, நான் மட்டுமல்ல எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. இதுதான் அவர் சொல்ற நன்றி. வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வாழ்கின்ற மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர். இன்னும் கூட வேதாத்திரியத்திற்கு வராத மக்கள் இன்னும் கூட இந்த உண்மையை அவங்க உணர்ந்திருப்பாங்கிறது சந்தேகம்தான். ஆக நாம் எப்படியோ பூர்வ ஜென்ம, நான் பூர்வ ஜென்மம் என்று சொல்வது நம்முடைய அம்மா அப்பா செய்த ஜென்மம். அந்த அம்மா அப்பா செய்த ஒரு சஞ்சித கர்மாவால் எப்படியோ வேதாத்திரியத்து அதை நாம் இப்போ அனுபவிக்கணும். வேதாத்திரியத்தை அனுபவிக்கிற வயசு சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம அனுபவிக்கணும். அந்த அனுபவம் தான் இப்ப நமக்கு வேண்டியது. இதுவரை இல்லாத சில சொற்கள் வருகிறதே, இது எப்படி இவருக்கு வந்தது? இல்ல, இறைவெளியே தன்னிருக்கம் சூழ்ந்தழுத்தம், இது எப்படி இவருக்கு கிடைத்தது என்று அனுபவிக்க வேண்டும். அன்பர்களே, இந்த இறைவெளியினுடைய தன்னிருக்கம், செல்ஃப் கம்ப்ரஷன், சூழ்ந்த அழுத்தம், சரௌண்டிங் பிரஷர், இந்த இரண்டை வைத்துதான் இப்போது நாம் ஒரு புதிய விஞ்ஞானத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த ரெண்டே வார்த்தை தான் நமக்கு மூலப்பொருள் வந்து மகரிஷியுடைய ரெண்டே வார்த்தைகள் தான். அது அவ்வளவு மிகப்பெரிய விஞ்ஞானத்தை உருவாக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. ஒன்று செல்ஃப் கம்ப்ரஷன், இன்னொன்று சரௌண்டிங் பிரஷர். இந்த இரண்டை மட்டுமே வைத்துக்கொண்டு இன்று பலவிதமான ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் என்று உருவாகி கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நான் யாருக்கு வந்தாச்சு? இப்போ மகரிஷி சொல்கிற விடை நான் யாருக்கு வந்தாச்சு? பெருவெளிதான்
துகளாக மாறி பஞ்சபூதங்களாக மாறி அவைகள் சேர்ந்து பிறகு உயிரினங்களாக மாறி உயிரினங்கள் பெருகி இப்போது அந்த உயிரினத்தில் 6வது நிலையாக இருக்கிற ஒன்றில் கோடான கோடி ஜனங்களில் ஒன்று நானாக வருகிறது. ஆக யார் நானாக மாறியது என்ற கேள்விக்கு வருகிறோம். வரும்போதுதான் மிக சுருக்கமாக அந்த பெருவெளி அல்லது இறைவெளி தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு துகளாக மாறி ஹலோமா, ஹலோ ஐயா யாரோ ஒரு கேக்குதுங்களா? மதன் போன் நம்பர் வந்ததுமா, அதனால கட் பண்ணேன். பேசுறது கேக்குதாமா? வாழ்க கேக்குதுங்கய்யா, வளமுடன் கேக்குது. ஐயா. தெளிவா கேக்குதுங்கய்யா. அப்படியே கண்ணி பண்றேன். ஓகே ஐயா, ஓகே, வாழ்க வளமுடன். குட்மா. ஓகே ஓகே. இப்போ நான் யார் என்ற கேள்விக்கு வருகிறோம். நான் பெருவெளியினுடைய ஒரு சிறு துளி. நான் பெருவெளியை நான் சொல்லக்கூடாது கொஞ்சம், ஏன்னா பெருவெளி எல்லையற்றது. அதை நான் சொல்லி கொஞ்சம் தடுமாறக்கூடாது. பெருவெளியின் ஒரு துளியே நான். அப்ப இது இந்த ஆன்சரை பாருங்க, ஒரு கிளியரா வந்துருச்சு. பிரம்மமே நான் சொன்ன போது அந்த பிரம்மமே எங்க இருக்குன்னு தெரியல, அந்த பிரம்மத்துக்கு எனக்கு என்ன உறவு தெரியல. ஆனா இப்போது எல்லாம் கிளியர். நான் யார், அப்ப நீ யார் அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா எனது விடை, நான் பெருவெளியின் ஒரு துளியே நான். அது துகளாகி என் உடலாக வந்திருக்கிறது, அது அலையாகி எனது மனமாக வந்திருக்கிறது. இந்த மனமும் இந்த உடலும் பெருவெளியே ஆனதால் நான் யார் என்ற கேள்விக்கு வரும்போது நான் பெருவெளியினுடைய ஒரு துளி என்று சொல்லுகிறேன். இப்ப அவரை கேட்கலாம், என்ன அந்த பெருவெளி எங்க இருக்கு? உங்களுக்குள்ளே இருக்கு, உங்களை சுற்றியும் இருக்கு, நீங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. எல்லையற்றதாக இருக்கு, எங்கும் இருக்கு, இதுலதான் இந்த பிரபஞ்சமே மிதக்குது என்று நாம் ஈஸியா சொல்லிடலாம். அந்த பெருவெளிக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் அவன் கேட்டாங்கன்னா அது பிரம்மஞான பாடல், அவ்வளவுதான். அந்த பெருவெளியே தான் துகளாக மாறி துகளின் கூட்டாக நான் இருப்பதால் நான் வேற அல்ல, பெருவெளி வேற அல்ல. எல்லாத்துக்கும் இப்ப ஆன்சர் வந்துருச்சு. ஆக அந்த ஒரு முழுமையான ஒரு விடை என்று சொல்லுகிறோமே, ஒரு முழுமையான விடை இப்போது சேரும்போது இப்ப நம்ம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். நான் யார் என்ற கேள்வி ஆரம்பித்த போது என்ன சொன்னார்கள்? வேதாந்தம் என்ன சொல்லியது? அகம் பிரம்மாஸ்மி என்றது. சரி, ஆக எங்கிருந்து நம்ம ஆரம்பிச்சோமோ அதற்கு வேதாந்தம் பிரம்மம் என்ன ஒரு பேர் வச்சிருச்சு. ஆனா அதுக்கு அடுத்த செய்திகள் அங்கிருந்து வரல. ஆனா பேர் வச்சாச்சு, பிரம்மம் ஒரு பேர் வச்சுட்டோம். அந்த பிரம்மம் என்ற பெயர் ஆதிநிலைக்கு வேதாந்தத்துல வைத்ததால மகரிஷி அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் என்று நினைக்கிறார். ஏனென்றால் ஆதியிலே, வேதாந்த காலத்திலிருந்து ஆதியிலே எந்த ஒன்று அனைத்துமாக மாறியதோ அதுக்கு ஒரு பேர் அவங்க வச்சாங்க, பிரம்மம்னு வச்சாங்க. ஆனா முழுமையாக செய்தியை தர முடியவில்லை என்றாலும் பிரம்மம்னு அதுக்கு ஒரு பேர் வச்சாங்கல்ல, அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும்ல என்று நினைத்து தான்
மகரிஷி அவர்கள் பெருவெளிதான் நமது ஆரம்பம் என்ற நிலைப்பாடை அவர் விவரித்தாலும், பெருவெளியே நானாகியது என்று அவர் எழுதினாலும், கடைசியில அவருடைய அந்த பெருந்தன்மை பாருங்க. முதல்ல பேர் வச்சாங்களே, பிரம்மம் வச்சாங்களே என்று நினைத்து, நான் சொல்லுகிற பெருவெளியும் அவர்கள் சொன்ன பிரம்மமும் ஒன்றுதான், இதுவேதான் பிரம்மம், நான் சொல்லுகிற இந்த பெருவெளிதான் பிரம்மம் என்று இரண்டையும் ஒன்றாக்குறதுனாலதான் இதற்கு பிரம்ம ஞானம்னு பேர் வச்சுட்டாங்க. உண்மையில இதுக்கு ஒரு பெருவெளி ஞானம் தான், இது பெருவெளியை பற்றிய ஞானம் தான். ஆனால் பெயர் வைத்த போது மகரிஷி பிரம்ம ஞானம் பெயர் வைத்தார்கள். ஏனென்றால் ஆதி காலத்தில் அவர்கள் வைத்தது, ஆரம்பத்தில் அவர்கள் வைத்த ஒரு பெயர் வச்சுட்டாங்க. அதனால அந்த பெயர் இருக்கட்டும், அதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் என்று சொல்லி, நான் சொல்லுகிற பெருவெளியும் வேதாந்தம் சொன்ன பிரம்மமும் ஒன்றுதான் என்று ஒரு இணக்கத்தையும் ஏற்படுத்தினாங்க. அதனாலதான் மகரிஷி நமக்கு பெருவெளியை பற்றி சொல்லிட்டே இந்த புத்தகம் போனாலும், புத்தகத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா பிரம்ம ஞானம்னு இருக்கும். ஆக நான் யார் என்ற தத்துவம் என்று மகரிஷியில் ஒரு முழுமையான ஒரு தத்துவமாக ஆகியிருக்கிறது. இருந்தாலும் இதுல ஒரே ஒரு கேள்வியும் வருகிறது, அதையும் நாம் சிந்திக்க வேண்டும், அதையும் நாம் சிந்திக்கணும். மகரிஷிகிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, சாமிஜி நீங்க பெருவெளிதான் ஆரம்பம், அதுதான் இறைவன் என்று நீங்க சொல்லிட்டீங்க, பெருவெளியே தெய்வம்ங்கிறீங்க, அந்த தெய்வமே தான் நானாக வந்திருக்கிறதையும் சொல்லிட்டீங்க, எல்லாம் சரிதான். அப்படி என்றால் அந்த பெருவெளிதான் தெய்வம் என்றால், அந்த தெய்வத்துக்கு நீங்க 4 குணங்களை கொடுத்திருக்கீங்க. ஒன்று பற்றாயிருப்பும், பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, சரிதான். ஆனா கேள்வி என்பது, அப்ப கடவுளை நீங்க கம்ப்ளீட்டா தீர்மானிச்சிட்டீங்களா? இந்த கடவுளை பற்றி சிந்திக்கிறதுக்கு வேற அம்சமே கிடையாதா? ஸோ உங்களுக்கு கடவுள் என்பது கம்ப்ளீட்டா புரிஞ்சு போச்சா என்ற ஒரு கேள்வி வைக்கப்பட்டது மகரிஷியிடம். மகரிஷி சொல்றான், அங்கதான் மகரிஷியின் பவ்யத்தை பார்க்கணும். மிக பணிவோடு மகரிஷி சொல்லுகிறார், நமது பிரபஞ்சத்தினுடைய ஆரம்பம் பெருவெளி, நான் சொல்லிட்டேன் பெருவெளி. அந்த பெருவெளிக்குள்ள எத்தனை அம்சங்கள் இருக்கும் என்று எனக்கு தெரியாது, எத்தனை குணங்கள் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. நான் சொல்லுவது இந்த 4 குணங்கள்: பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். ஆக எனக்கு தெரிந்தது இந்த 4 குணங்கள். ஆனால் இந்த 4 குணங்கள் மட்டுமே பெருவெளிக்கு உண்டு என்று நான் சொல்ல மாட்டேன். இனி அதில் எத்தனை குணங்கள் இருக்கோ, எத்தனை மகான்கள் வருவாங்களோ, இன்னும் புது புது குணங்களெல்லாம் கண்டுபிடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சது 4 குணங்கள். அது மிகப்பெரிய ஒரு விடை. அதுதான் தத்துவத்தை தொடர வைக்கிறது. அவர் இங்க ஃபுல் ஸ்டாப் போடல, இவ்வளவுதான் நான் சொன்னதுதான் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் போடல அவர். இதை அவர் ஒரு அன்பொழியிலேயே எழுதியிருக்காரு. ஆக இந்த கேள்வி எனக்கு வைக்கப்பட்டது. வைத்த போது நான் சொன்னேன், எனக்கு தெரிந்த குணங்கள் 4. இன்னும் அதில் எத்தனை குணங்கள் இருக்கிறதோ தெரியாது. இன்னும் மகான்கள் வருவார்கள், அவர்கள் இன்னும் என்ன புது புது விளக்கங்களை தரலாம், புது புது குணங்களை கண்டுபிடிக்கலாம். மகரிஷியே கூட நம்ம நினைச்சு பார்த்தோம்னா ஒரு காலம் வரைக்கும் அதற்கு 3 குணங்கள் தான் சொன்னாங்க, முத்திரன்னு சொல்லுவாங்க. மகரிஷியை ரொம்ப நாளாக 3 குணங்கள் தான் சொல்லிட்டு வந்தாங்க. பாடல் கூட வந்துருச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 4வது குணத்தை சேர்த்தாங்க, காலம் என்பதை சேர்த்தாங்க. இனி எத்தனை மகான்கள் வருவாங்களோ, எந்தெந்த குணத்தை சேர்ப்பாங்களோ, இருந்தாலும் மகரிஷியினுடைய 4 குணங்கள் எப்போதுமே இருக்கும். ஸோ அந்த தத்துவத்தை மகரிஷி ஆரம்பிச்சுட்டாங்க, பெருவெளியினுடைய அம்சத்தை மகரிஷி ஆரம்பிச்சுட்டாங்க.
ஆக இன்று நாம் காண்பது 4 குணங்கள். அன்பர்களே, மகரிஷியை பற்றி மட்டுமல்ல, பெருவெளியை பற்றி மட்டுமல்ல, நாம் எதை பற்றியுமே தீர்மானமாக முழுமையாக எதையும் தெரிஞ்சிக்க முடியாது. எதை பற்றியும். ஒரு உதாரணம். வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, என்னுடைய தாயார். இவங்க தான் என்னுடைய தாயார்னு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அம்மா யாருன்னு சொல்லலாம் நான். ஆனால் அம்மா எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, இவங்க தான் அம்மா அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அம்மா எனக்கு யாருன்னு தெரியும். எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் அம்மாவை பார்த்தா அங்க அம்மான்னு சொல்லுவேன். ஆனாலும் அவங்களை பற்றி எனக்கு முழுமையாகவும் தெரியாது. எனது அம்மாவை எனது அப்பா பெண் பார்க்க வந்தபோது அம்மா என்ன நினைத்தார்கள் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அப்படி எனக்கு தெரியாத அம்சங்களும் அம்மாவில் உண்டு. ஆக எந்த ஒன்றை பற்றியும் நாம் முழுமையாக தெரிந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது பெருவெளியை பற்றி நான் முழுமையாக சொல்லிவிட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது இல்லையா? அதைத்தான் மகரிஷி மிக பவ்யமாக எனக்கு தெரிந்தது 4 நான் அறிகிறேன் என்று அந்த 4 குணத்தை அவர் கொடுத்திருக்காரு. அந்த பெருவெளிக்குள்ள என்னென்ன குணங்கள் இருக்கோ இந்த தத்துவம் தொடர்கிறது. ஆக அன்பர்களே, இந்த நான் யார் தத்துவத்துல வேதாத்திரிய மக்களாகிய நாம் ஒவ்வொரு வீட்டிலையும் எழுதி போட வேண்டிய வாசகம், நான் பெருவெளியின் ஒரு துளியே. பெருவெளியின் ஒரு துளியே தான் நான். இதான் நம்ம வாசகம் இப்போ வேதாத்திரியத்துல. ஆக அகம் பிரம்மாஸ்மி என்றது வேதாந்தம். அறிவேதான் நான் என்றார் ரமணர். ரமணர் சொன்னது ஒரு ஆஸ்பெக்டை பிடிச்சிட்டார் அவர். அறிவுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா அந்த ஆஸ்பெக்ட் இதுல இருக்கு. ஆற்றல் இருக்கு, அறிவு இருக்குன்னு தானே சொல்றோம் பெருவெளியில. ஆக அந்த அறிவுங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் அதை ரமணர் எடுத்துக்கிட்டாரு. ஆக ரமணர் எப்படி சொல்லிட்டாரு? அறிவே தான் நான்ட்டாரு. இப்போ மகரிஷி அந்த அறிவையும் உள்ளடக்கி எல்லாத்தையும் ஆற்றலையும் உள்ளடக்கி பெருவெளியின் ஒரு துளியே நான் என்பதுதான் நான் யார் என்பதற்கான அந்த இன்றைய விடை. இந்த விடையில நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் 2 அம்சத்தை மட்டும் எடுத்திருக்கிறோம். தன்னிருக்கம் ஒரு அம்சம், சூழ்ந்தழுத்தும் ஒரு அம்சம். 2 அம்சத்தை எடுத்து இன்று ஒரு புதிய விஞ்ஞானத்தை நாம் படைத்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பெயர் வேதாத்திரிய விஞ்ஞானம். அது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக இப்போது நாம் நமது பார்வையில் ஒரு மாற்றம் வேண்டும். மனிதர்களை பார்க்கும்போது நமது பார்வையில் ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு சேஞ்ச் இருக்கணும். யாரை பார்த்தாலும் நான் எப்படி பெருவெளியின் அம்சமோ அதை போன்றுதான் எனக்கு முன்பாக இருக்கிற அனைவரும். நான் தெய்வத்தின் அம்சம் என்றால் எல்லோரும் தெய்வத்தின் அம்சங்களே என்று நாம் பார்க்கும்போதுதான் நாம் போகிற வழியில் ஒரு சின்ன ஜீவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டிருந்தால் அங்கே சிரமப்படுவது ஒரு ஜீவன் அல்ல, அந்த தெய்வமே சிரமப்படுது என்ற எண்ணம் நமக்கு வேண்டும். அந்த எண்ணம் தான் நமக்கு ஒரு தெய்வீக செயலை அந்த ஜீவனுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்வதை விட அந்த தெய்வத்திற்கு அந்த பெருவெளியான ஒரு துளி அங்கே சிரமப்படுகிறதே, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று செய்கிற செயல்தான். அதுவும் நானும் ஒன்றுதானே, என்னை போலவே தானே அது என்று நினைக்கிற அந்த நினைப்பு தான் பக்தி. அப்படி நினைத்ததற்கு அப்புறம் அதனுடைய துன்பத்தை போக்குகிறோமே, அதுதான் கர்மயோகம். ஆக இந்த 3 நம்மிடம் வந்து சேர வேண்டும். ஆக நாம் செல்லுகிற வழியில்
முன்னாடி போன ஒரு முன்னாடி போன ஒரு கார், ஒரு அங்க விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு நாய் அடிச்சிட்டு அந்த கார் போயிடுச்சு. இப்ப அந்த நாய் கீழே கிடந்து துடிக்குது. நாய் வந்து கீழே கிடந்து துடிக்குது. நான் அப்படியே வாக்கிங் போகும்போது அதை பார்க்கிறேன். இப்போ எனக்கு உண்மையிலேயே நான் யார் தத்துவம் எனது மனதில் இறங்கி இருந்துச்சுன்னா, அந்த துடிக்கிற அந்த ஜீவன் இருக்கிறதே தெய்வமே தான் துடிக்குது. அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்னு ஓடணும். அன்பர்களே, தயவு செய்து கொஞ்சம் நினைத்து பாருங்கள். துன்பப்படுவோருக்கு மட்டுமல்ல, ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். மனிதர்களுக்கு மட்டும்தானா நான் நினைத்து பார்ப்பது? எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் அது தெய்வத்தினுடைய ஒரு அம்சம்தான். மனிதன் மட்டுமல்ல, துன்பப்படுவோருக்கு மட்டுமல்ல, ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். துன்பப்படுகிற உயிர்களுக்கெல்லாம் நாம் அன்பு செய்ய வேண்டும். ஆக அன்பு செய்கிற எல்லையை நாம் சுருக்கிவிட வேண்டாம். ஆருயிர்க்கெல்லாம் வள்ளல் பெருமானார் சொன்னாரே, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்கிற நமது தன்மையை துன்பப்படுகிற மனிதர்களுக்கு மட்டுமே என்று சுருக்கிவிட வேண்டாம். அது வேதாத்திரியத்திலிருந்து கொஞ்சம் விடுபடுகிற மாதிரி அது வந்துவிடும் என்று சொல்லி, எந்த ஜீவனாக இருந்தாலும் அப்படி அடிச்சு போட்டு அந்த நாய் துடிக்குதுன்னா, அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய நான் துடிக்கணும். துன்பப்படும் உயிர்களுக்கெல்லாம் என்னால் முடிந்ததை செய்வேன். அதான் மகரிஷி சொன்னார். துன்பப்படும் உயிர்களுக்கெல்லாம் என்னால் முடிந்ததை செய்வேன் என்ற அந்த எத்திக்ஸ், அந்த மனித மனித மனிதனுடைய தன்மை என்னவென்றால், ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செலுத்துகிற அந்த மனித தன்மை, அதான் ஆன்ம நேயம். அந்த ஆன்ம நேயம் நமக்கு வர வேண்டும். அந்த ஆன்ம நேயம் வருவதற்கு நாம் உண்மையிலேயே எங்கிருந்து வருகிறோம் என்று நமக்கு தெரியும் போது, இதே மாதிரி தான் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அப்ப எல்லோரிடமும் ஒரு பக்தி, எல்லோருக்கும் நாம் உதவுகிற ஒரு மனப்பான்மை ஏற்படுவதுதான் இந்த நான் யார் என்ற தத்துவத்தினுடைய ஒரு அம்சம் என்று சொல்லி, இன்றைய வருடத்தினுடைய ஆரம்பத்தில் நமது வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை நினைத்து, இப்போது நான் கேட்டு இங்க வரல, நான் பிறக்க வேண்டும் என்று கேட்டு இங்கு வரல, அது தானாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரிதான் நான் முடிவு வேண்டுமென்றோ முடிவு வேண்டாம் என்றோ நினைப்பதில் பிரயோஜனம் இல்லை. அது தானாக வருகிற இன்னொரு நிகழ்ச்சி, நடந்து விட்டு போகட்டுமே. பிறப்பு என்பது ஒரு நிகழ்ச்சி, நான் கேட்டு வரல. மறைவு என்பது இன்னொரு நிகழ்ச்சி, அதுவும் நான் கேட்டு வரல. இரண்டும் நடக்கிற நிகழ்ச்சிகள் என்று நான் மகிழ்ச்சியாக இருப்பேனே. ஆனால் இறப்பை நினைத்து நான் கவலைப்படாது, அது ஒரு நிகழ்ச்சி, நடக்கிற நிகழ்ச்சி என்று நான் மகிழ்ச்சியாக இருப்பேனே. ஆனால் மரண பயம் அற்று நாம் இருக்கும்போது, அந்த மரண பயம் அற்ற வாழ்க்கைதான் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லி, இதுகாரம் உங்களோடு வருடத்தினுடைய ஆரம்பத்தில் வேதாத்திரிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற இந்த சந்தர்ப்பத்திற்கு இறை மதன் அவர்களுக்கு நன்றி கூறி, நீங்கள் அனைவரும் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துகிற உங்களுடைய மனப்பான்மை, விரிந்த மனப்பான்மை, விரிந்து 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 எல்லோருக்கும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக அன்பு செலுத்துகிற அந்த உலகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, இப்போதுதான் பிரபஞ்சத்தையே வாழ்த்தி கொண்டிருந்தோம், இந்த பூமியையே வாழ்த்தி கொண்டிருந்தோம். பூமியில் உள்ள மக்கள் அனைவரையும், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சியாக வாழ்க, இனிமையாக வாழ்க என்று நாம் வாழ்த்தி இந்த உரையை நாம் நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நமக்கு புத்தாண்டு நல்வாழ்த்தை வழங்கி இன்று சிந்தனை உரையில் நான் யார் என்ற தத்துவத்தில் ரமண மகரிஷியின் சிந்தனையில் எழுந்த கேள்விகளிலிருந்து பிரம்மம், அறிவு, பெருவெளி என்று 30 ஆண்டு கால சிந்தனைக்கு பிறகு மகரிஷியின் 84வது வயதில் தன்னிருக்கம் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்பதை மகரிஷி உணர்ந்து இறைத்துகளாக, விண்ணாக, பஞ்சபூதமாக ஓர் அறிவிலிருந்து 6வது அறிவாக மனிதன் வந்துள்ளான் என்பதை நான் யார் என்ற தத்துவத்தை மிக அழகாக தெளிவாக ஐயா விளக்கியிருக்கார். நான் பெருவெளியின் ஒரு துளியே என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொண்டு எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டு அன்பாக இருக்க வேண்டும் என்பதை ஐயா ரொம்ப அருமையா நமக்கு விளக்கி சொல்லியிருக்காரு. ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்தலாம். தத்துவ விஞ்ஞானி டாக்டர் அழகர் ராமானுஜன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக பணி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இன்று இரவு 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4 மணி முதல் 7 மணி வரை நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்ம தூய்மை பெறுவோம். 7 மணிக்கு குழந்தைகளுக்கான நிகழ்வு நடைபெறும். காலை 9 மணி மற்றும் வாழ்க வளமுடன். 7 மணிக்கு குழந்தைகள் நிகழ்வு நடைபெறும். காலை 9 மணி மற்றும் மாலை 3 மணிக்கு சித்தர் குழு நிகழ்வுகள் நடைபெறும். அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். கேள்வி கேட்கும் அன்பர்கள் தங்கள் கேள்விகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் கேட்கும் பொழுது அடுத்த அன்பர்களுக்கு அந்த கேள்வி பயனுள்ளதாக இருக்கும் என பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கேள்வி கேட்க விருப்பம் இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. வாழ்க வளமுடன். ஐயா யாருக்கும் கேள்வி இல்லை, நிறைவு பண்ணிக்கலாமா? மகிழ்ச்சி, சந்தோஷமா. ரொம்ப ஆமா, கேள்வியே வராது இல்லைங்க ஐயா. சரி சரி, அப்படின்னா முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். செல்வியம்மா வாழ்க வளமுடன். 2 அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அருட்காந்த செல்வி அம்மா அன்மியூட் பண்ணி உங்களோட கேள்விகளை கேட்கலாங்க. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா. ஐயா கிட்ட உங்களோட கேள்வி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா தத்துவத்தை விஞ்ஞான இது எவ்வளோ கிடக்கரிய ஒரு இது, அத எப்படி குரு எளிமையா விஞ்ஞானத்தை சொல்றாரு, அந்த மாதிரி சொல்றதுல நிகர் நீங்க தான் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு ஐயா. வாழ்க. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கமலம்மா அவர்கள். ஆமா, அன்மியூட் பண்ணி உங்களுக்கு.
வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. இன்னைக்கு ஸ்பீச் நல்லா இருந்ததுங்க. எனக்கு வந்துங்க ஐயா கொஞ்ச நாளா தவம் பண்ணையில முதுகுக்குள்ளையெல்லாம் பொறுன்னு ஊறுற மாதிரியே இருக்குதுங்க. அது என்னத்தினாலங்க ஐயா? தவம் நல்லா பண்ணும்போது அந்த முதுகுக்குள்ள அப்படியே அப்ப தவம் முடிச்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்தே இருக்குது. அப்புறம் மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா சரியா போகுதுங்க. ரைட்மா. அது தவநிலை வந்து ஒரு புதிய அனுபவம், உடலுக்கும் ஒரு புதிய அனுபவம் அது. அதனால அந்த தவத்துல நம்ம ரொம்ப டீப்பா அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது உடல்ல அதுக்கு ஒரு மாதிரியாக ரியாக்ட் பண்ணத்தான் செய்யும். அதனால அதுக்கு ஒரு ரொம்ப அதை பற்றி ஒரு அக்கறையா எடுத்துக்கிறாம இருக்கட்டும் அப்படிங்கிறத நீங்க மேல போய்கிட்டே இருங்க. நாளடைவுல சரியாயிருமா. அப்புறம் சில சமயத்துக்கு பார்த்தாங்க மூலாதாரத்துல இருந்து மேல துரியத்துக்கு அப்படியே பாம்பு ஓடுற மாதிரி இருக்குதுங்க. அப்படி இருக்கிற போது பார்த்தா அந்த அன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் அந்த முதுகுக்குள்ளையா நம்ம மனசு ரிலாக்ஸா முதுகுக்குள்ள அப்படியே நிறைய மொய்ன்னு அப்படியே புழு ஊற மாதிரி மொய். அது எப்படி சொல்றேன்னு தெரியலைங்க, அப்படி இருக்குது. அது எனக்குனால அது அந்த நம்மளுடைய உடல் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத பொறுத்து இருக்குமா. சில பேருக்கு ப்ரெஷர் குறையும், ரொம்ப தவத்தில் இருந்தோம்னா ப்ரெஷர் குறையும். சில பேருக்கு நம்ம சிருங்கேரி சுவாமிகள் கூட இதுல தவத்துல குண்டலினி தவத்துல ரொம்ப தீவிரமா இருக்கும்போது அப்படி எழுந்திரிச்ச உடனே மயக்கம் போட்டே விழுந்துட்டாரு அவரு. அப்படி பல நிலைகள் இருக்காங்க. அதனால அந்த உடல் வந்து ஆரம்பத்துல ரியாக்ட் பண்ணத்தான் செய்யும். அதை பத்தி ரொம்ப பொருட்படுத்தாம நீங்க தவத்துல மேல போய்கிட்டே இருங்க. வாழ்க வளமுடன். சரிங்க. சரிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக தினேஷ் நந்தினி அம்மா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள். தினேஷ் ஐயா. ஐயா இப்போ என்னன்னா என்னுடைய கடையில வந்து அதாவது ஒரு பொருள் விற்கிறாங்க. அது வந்து மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள் அது. ஆனா மக்கள் வந்து அதை விருப்பப்பட்டு வாங்குறாங்க. அந்த விருப்பப்பட்டு வாங்குற பொருள்ல வர வருமானத்தை நான் வந்து எடுக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து தவற அந்த அது வந்து அதுல வர வருமானம் தவறான அதை மக்களுக்கு வந்து பான்றாங்க. அதான் நமக்கு விற்கிறாங்க. நான் சொல்லி பாக்குறேன், வீட்லயும் கேட்க மாட்டாங்க, அம்மாவும் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் வருமானம் வருது, சேல்ஸ் பண்றாங்க. ஆனா நான் அந்த பைசா எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாத நேரத்துல கூட அந்த பைசால இருந்து நான் எடுத்து அவருக்கு நான் செலவு பண்ணல. தவறான வழியில வந்த பணம் வந்து நமக்கு பாவத்தை கொடுக்கும் நினைச்சிட்டு நான் கொடுக்கல. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, சரி அந்த பைசா அவருக்கு உடம்பு முடியாத நேரத்துல டீ தான் நான் வாங்கி கொடுத்தேன். அப்ப அந்த பைசா எடுக்கல. நான் எடுத்திருந்தா ஒரு ஜூஸ் கூட நான் வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா கொடுக்கல நானு. இதெல்லாம் நாமளே உருவாக்குனதான்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. இறைவன் வந்து ஐயா சொன்ன மாதிரி, மகரிஷி சொன்ன மாதிரி, கடவுளுக்கு உடலும் கிடையாது, குடலும் கிடையாது. நம்ம இறைவன் நாம தான் நமக்குள்ளாதான் இறைவன் செயல்படுறாரு. அந்த அறிவு தான் இறைவன். நீங்க கூட கடைசியா முடிச்சீங்க. அந்த அறிவு தான் கேட்குது, விருப்பப்படுது. இந்த பொருள் நம்ம சாப்பிடணும், அந்த போதை பொருளை சாப்பிடணும், தப்புன்னு தோணுது, பான்றாக்கு தப்புன்னு தோணுது. ஆனா அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க. அதுல வர வருமானத்தை நம்ம பயன்படுத்தினா நமக்கு அதாவது பாவ பதிவுகள் மகான்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வழியில சம்பாரிச்சா நமக்கு நிற்கும், தீய வழியில சம்பாரிச்சா கண்டிப்பா அது தீய வழியில தான் போகும் அப்படின்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துங்க என்னங்க ஐயா? வாழ்க வளமுடன். இதுல ஒன்றும் கருத்துங்க. நீங்க ஒரு நல்ல ஒரு நிலைக்கு ஒரு எண்ணங்களுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய எண்ணம் உயர்ந்துருச்சு. நீங்க எது தவறு எது சரிங்கிற அனலைஸ் பண்ணி பார்க்குற எண்ணங்கள் வந்துடுச்சு. இப்போ இது யார் கடைங்க? அது நீங்க கடையில வேலை பார்க்குறீங்களா, சொந்த கடையா? இல்ல எங்க சொந்த கடை, ஒரு பங்க் கடை மாதிரி தான் ஒரு இருக்கு. எங்க கடையா தான், எங்க சொந்த கடை தான் இது. சொந்த கடை. நான் ஒரு டீச்சரா இருக்கிறேன். பட் அம்மா அப்பா அந்த தொழில் செய்யறாங்க, கடை வச்சிருக்கிறாங்க. கடையில வந்து இந்த மாதிரி பொருள் விற்கிறது எனக்கு பிடிக்கல. ஆனா மக்கள் விருப்பப்படுறாங்க, கொடுங்க கேக்குறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது உங்களுடைய சொந்த கடை தான். ஆமா, சொந்த கடை. சரி, இதுல திங்ஸ் வாங்குறதுக்கு முடிவெடுக்கிறது யாரு? நீங்களா, அம்மாவா, அப்பாவா? அதுதான் அம்மா தாங்க ஐயா. அம்மா தான் முடிவெடுப்பாங்க. அம்மா முடிவெடுக்கிறாங்க இல்லைங்களா? ஆமாங்க ஐயா. இப்போ உங்க கையில அதுக்கான பவர் இல்ல. ஆமாங்க. ஆமா. ஆனா அம்மா செய்யறது தவறுதான். தவறு. ஆமா, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது.
ஆனால் சரிங்க. உங்களால திருத்த முடியலன்னா அவங்க அம்மா நீ ஆமா யாராம்பாங்க, ஆமா நீங்கெல்லாம் போடாம்பாங்க. ஆமாங்க. அதனால உங்களுக்கு ம், என்ன பவர் இருக்கோ நீங்க ம். சொல்லத்தான் முடியும். நீங்க சொல்லிட்டீங்க, யூ ஆர் கிரேட். சரிங்க. முடிவெடுக்கிறது அவங்க கையில இருக்கு. அதனால அந்த ஆமாங்க. பலன் அவங்க தான் அனுபவிக்கணும். அந்த ம், பவத்தை அவங்க அனுப்பிப்பாங்க. சரிங்க சரிங்க. வேற உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ நான் எவ்வளவு சொல்லி பாக்குறேன், இருந்தாலும் அம்மா வச்சிங்களேன், நம்ம அவங்கள துண்டு அ- போடக்கூடாது, நல்லா துண்டு அம்மா ஆச்சு, போடக்கூடாது. அம்மா ஆச்சுதான். அம்மா வந்து ம். ஒரு விஷயத்த கொடுத்தா சாப்பிட்டா அம்மா ஆச்சுன்னு சாப்பிடுமா? ஆ, ஆமா. தப்புன்னு சொல்லிட்டீங்க, யூ ஆர் கிரேட். ம், தப்புன்னு சொல்லிட்டீங்க, நல்லதுதான். ம், அம்மா முடிவெடுத்துக்கிறட்டும், அதனுடைய ம். பலாபலன்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. நான் பாத்துட்டேங்க, அந்த வழியில வந்த பணம் வந்து அப்பா இறந்துட்டாரு. அது உடம்பு சரி சரியில்லாம இறந்துட்டாரு. அந்த சரி. வழியில வந்த பணம் வந்து அது தவறான வழியில வந்த பணம் வந்து கண்டிப்பா அது தேவையில்லாம செலவு தான் ஆச்சு. தேவையில்லாம அதனால செலவு. உங்களால முடிவு பண்ண முடியாது. உங்களால இப்போ ஆமா. ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஆனா ம், நீங்க ம், சொன்னது ரொம்ப கரெக்டுங்க. உங்களுக்கு ம், சொன்னது ம், ரொம்ப நல்லது, நல்லது. ம். சரிங்க, நன்றிங்க. சந்தோஷங்கய்யா, சந்தோஷம். வாழ்க இதுதான் வளம். மாற்றம், இதுதான் வளர்ச்சி, இதுதான் வளர்ச்சி. உங்ககிட்ட இருக்கிறது தான் வளர்ச்சி. வெரி குட், வெரி குட். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக 1 என்ற நம்பர்ல இருக்கவங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாங்க. 1ங்கிற நம்பர்ல இருக்கிறவங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஆ, ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றிங்க. எல்லா அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா. நல்லது ஐயா. ஐயா இப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்றது வந்து அதை பத்தி இப்போ நீங்க அதான் எல்லா உயிருக்கு வந்து இது செய்யணும்னு சொல்றோம். பட் நம்ம பரம்பரையா வந்து நான்வெஜ் வீட்டுல செய்யறாங்க, சாப்பிட்றோம். அதை பத்தி என்ன பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க ஐயா. சாப்பிட்டு அதை பத்தி என்னுடைய கருத்தை விட ஐயா. வள்ளலார் கருத்தை சொல்றேன், மகான் கருத்தை சொல்றேன். ஐயா வள்ளலார் என்ன சொல்றாருங்க? அவரும் அதான் எல்லா என்ன சொல்றாரு? ஜீவனும் எல்லா ஜீவனும் சமமா பாருங்க அப்படின்றாரு ஐயா. எல்லா வச்சுக்கோங்க. ஊர்களையும். மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு? அவரும் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருந்தாரு. அவர் சுயசரீரத்துல எழுதினாரு. முதல்ல நான் சாப்பிட்டேன், அப்புறமா வந்து நான் இது பண்ணிட்டேன், ஆமா, அவங்களை விட நான் கருத்து சொல்ல போறேன், அவங்க கருத்தையே ஃபாலோ பண்ணுங்க. சரி சரி ஐயா. நல்லது ஐயா. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? திருவள்ளுவர் எல்லா உயிரும் வந்து கையை தூக்கி கும்பிடும் அப்புறம் அப்படின்னு. என்னங்கய்யா, இது என்ன நாலாவது கருத்து எதுக்கு உங்களுக்கு? இத்தனை மகான்கள் சொல்லியிருக்காங்க, அவங்கள கூட நான் என்ன சொல்ல போறேன்? சாதாரண ஆளு நான். அதனால அவங்க கருத்தையே ஃபாலோ பண்ணுங்க. சரி ஐயா. வாழ்க வளமுடன். நல்லது ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரவணன் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க இந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிற இது சொல்லும் போது அதுக்கு சிம்பிளா ஒரு விளக்கம் சொன்னீங்க. மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு நம்ம வந்து மரணத்தை பத்தி தெளிவு பெற்று பயம் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டீங்க. அதாவது ஐயா, எனக்கு தெரிஞ்ச நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு சொன்னேன். அதுதான் எல்லாரும் ஏற்றுக்கிறதுலாம் கிடையாது, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிந்த எனக்கு நான் புரிந்து கொண்ட நிறைய சொன்னேன். அது நீங்க ஏற்றுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம். அதை பத்திய டிஸ்கஷன் இல்லையே. இல்ல ஏத்துக்கல அந்த மாதிரி சொல்ல இல்லைங்க. அதாவது இதனால வரைக்கும் மரணமில்லா பெருவாழ்லாம் அது ஒரு பெரிய ஹை டெஃபனிஷன்ல போய் அதை ஒரு பெரிய விஷயமா சொல்லி அதை நுணுக்கமா கொண்டு வந்து அப்படி சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்றது வந்து அப்ப மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது இப்போ ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாத ஒரு சாதாரணமா இயற்கையை ஒட்டி வாழ்ந்துட்டு மரணம்னா என்னன்னு அதை பத்தி பயம் இல்லாம வாழ்ந்தவருக்கு அந்த நிலை தானே அப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா கரெக்டா? அதான் சொல்ல வரேன், இதுல டிஸ்கஷனே கிடையாதுங்கிறேன் நான். இதுல வந்து நான் வந்து டிஸ்கஷன்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து நீங்க ஏத்துக்கங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா விட்டுருங்க. இல்லையா ஏத்துக்கதான். இல்ல அது ஏத்துக்கலாம் இல்ல, நீங்க சொல்றது அறிவு ஒட்டி வரனாலதான் திருப்பி இது கேள்வி கேட்க அறிவு வந்து நல்ல ஒரு புரிதல் வருது இல்ல.
இல்ல இதுல வந்து ஆர்குமெண்டே கிடையாது. ஏன்னா இது பெரிய விஷயம். இதுல ஆர்குமெண்ட்டுங்கிறது வேண்டியது இல்லை. நீங்க சிந்திச்சு பாருங்க, அவ்வளவுதான். நான் சொல்லிட்டேன், நீங்க சிந்திச்சு பாருங்க, அவ்வளவுதான். சரிங்க, ஓகேங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜீவமுருகன் ஐயா. ஜீவமுருகன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களோட கேள்விகளை வாழ்க வளமுடன் ஐயா. சென்னையில இருந்து பேசுறோம். யாருங்கம்மா? கருத்துக்கள் சென்னையில இருந்து அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன் ஐயா. யாருமா பேரு? மிஸ்ஸஸ் ஜீவா முருகன். ஓகே, அண்ணா வாழ்க நகர்ல. வளமுடன். வாழ்க வளமுடன். புத்தாண்டு அதுவும் உங்களை பாக்குறது ரொம்ப 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 சந்தோஷம், மகிழ்ச்சி ஐயா. சந்தோஷமா, சந்தோஷமா. வந்து உங்களை பார்த்தாலே எங்களுடைய கருமையெல்லாம் தூய்மை அடையுது ஐயா. அதனால வாழ்த்துக்கள்மா. பார்த்துக்கிட்டே இன்னைக்கு உரையை கேட்டேன் ஐயா. ரொம்ப அருமை. புத்தாண்டு தின நல் வாழ்த்துக்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் ஐயா. இன்னொன்னு பாடியில அன்னதான மிஷன் ஒண்ணு இருக்கே ஐயா. அதங்கப்பா, அது எப்ப வருவீங்க நீங்க சென்னைக்கு? உங்களை நேர்ல வரேன். ஒரு 10 நாள் கழிச்சு வரமா, வர்றேம்மா. இந்த மாசத்துல வரீங்களா ஜனவரி? ஏம்மா இந்த மாசத்துல வரீங்களா? இல்ல, ஒரு 2 வாரம் ஆகும். 2 வாரம் ஆகும். அதுல பிரசிடென்ட் இருக்காரு, அவர் வந்து தெரியும், ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு. அவருதான் சொன்னாரு, ஐயா வருவாங்க இங்க, அழகர் ராமானுஜன் ஐயா வருவாங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேக்குறேன். வாழ்க வளம். இன்ஃபார்ம் பண்ண. நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி கேட்கும் அன்பர்கள் அவ்வளவுதாங்க ஐயா. சரிம்மா, சரி. வாழ்த்திருங்க ஒரு நிமிஷம். இதுவரை நமது கேள்விகளுக்கு ஆழமாகவும் தெளிவாகவும் பதிலளித்த ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களை துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. புத்தாண்டு வாழ்த்துங்க ஐயா. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அனைவரும் இனிமையாக வாழ்க, மகிழ்ச்சியாக வாழ்க. நல்லதுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்களே வாய்ப்பு. அடுத்த நிகழ்வாக வேதாத்திரிய கவி மற்றும் உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வளமுடன். செல்வியம்மா, பெரியநாயகியம்மா, நம்ம உலக நல வேள்வி சொல்லிட்டு இருக்கிறதுனால இது பாடலாமா? இப்போ உலக நல வேள்வி அப்படியே தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆமா, தற்சோதனை வரைக்கும் கண்டினியூ பண்ணோம். பெரியநாயகியம்மா, அம்மா வாழ்க வளமுடன். இப்போ ஒரு வேள்வி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து இப்ப பாடலாமா? வேணாம்மா, நம்ம தான் தொடர்ந்து லைவ் தான் போயிட்டே இருக்கு. அதுதான். வேணாம், அப்ப பாடலாம். நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்மா. ஓகே. உலக நல வாழ்த்து பாடினா முடிஞ்ச மாதிரி ஆயிடும்ல. அதுக்குதான். சரிங்கம்மா, சரி, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். யாருங்கம்மா பாத்துக்கிறது? 8 to 8 சிவஸ்ரீ அம்மா. சிவஸ்ரீ அம்மா, அம்மா லைன் ஸ்ரீதேவி அம்மா வந்திருக்காங்க. ஓகே, ஸ்ரீதேவி அம்மாட்ட கொடுத்துருங்க. அம்மா ஸ்ரீதேவி அம்மா கோஹோஸ்ட் கொடுத்துருங்கம்மா. பெரிய நாயகியம்மா. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா, தொடருங்க. உலக நல வேள்வி சொல்றதுக்கு தயாராக ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தினேஷ் நந்தினி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. தினேஷ் நந்தினி அம்மா அன்மியூட் பண்ணிடுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. கோகிலம் அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்கம்மா. உலக நல வேண்டி சொல்லுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், 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 வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஜானகி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கேலக்ஸி F41 அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க. மியூட் பண்ணு. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 நன்றி அம்மா வாய்ப்புக்கு. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகாதி பூங்குடிமா அன்மியூட் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா.
யோகன் பூங்கொடி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். 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 நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். சுந்தராம்பாளம்மா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். 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 நன்றிங்கம்மா. பேரன் ஒரு தடவை சொல்றானா? சொல்லுங்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். 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 நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். செந்தில் குமார் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் 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 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி. வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. ருத்திரப்பன் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க ஐயா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். 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 வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்.
நன்றி நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சுசீலா அம்மா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், 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 வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் மென்மேலும் வளரட்டும். இறை மதன் ஐயா அவர்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆனந்தி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், 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 வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ஜெயப்பிரியாம்மா அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஜெயப்பிரியா அம்மா தான் இருக்குது. வேற யாராவது சொல்றவங்க என்ன ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? உலக நல வேண்டி சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ராணி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், 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 வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வேற ஹேண்ட் ரைஸ் பண்றேன்னு சொல்றீங்களாம்மா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உக்ரிதாவா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா.
வாழ்க வளமுடன். உக்கிரமா அன்மியூட் பண்ணி சொல்லுங்கம்மா. வாழ்க வையகம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், 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 வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வேற யாராவது சொல்றீங்களாம்மா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சம்யுக்தா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், 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 வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். விவோ அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். காவிரி இருக்குங்கம்மா. இப்ப சொல்லுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், 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 வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். செந்தில்மதி 1+ அன்மிட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் 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 நன்றி வாழ்க அம்மா. வையகம். நன்றிம்மா, நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. சம்யுக்தா அன்மிட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் 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 வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். சுந்தரம்பாள் அம்மா அன்மிட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் 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 வாழ்க வையகம் வாழ்க வையகம்
வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். உக்கிர்தா, உக்கிர்தா இருந்தாலேங்க. சரி, செந்தில்மதி அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். செந்தில்மதி ஒருவர் டச் பண்ணுங்க மைக்க. செந்தில்மதி இருக்கிறீங்களா? சம்யுக்தா நீங்க டச் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், 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 வாழ்க வையகம், வாழ்க